உங்க வாழ்க்கையில சந்தோஷம் குறைஞ்சு போயிருச்சா? எவ்ளோ ஜெபம் பண்ணோம், மாற்றமே இல்லன்னு சொல்லி நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களோ? பைபிள்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷம்னு பைபிள்ல சொல்லல. ஆண்டவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுடைய பலன் சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். இன்னைக்கு நெறைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லனாலும், நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்முடைய கண்கள எடுத்து தேவன் மேல வைக்கும்போது, அவர் உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய மகிழ்ச்சி என்ன அ ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தா தான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த காரியங்கள்லாம் எனக்கு நன்மையா முடிந்தா தான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது, உங்களுடைய சூழ்நிலையை கூட ஆண்டவர் தலைகீழாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுடைய பலன். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில எவ்ளோ பெரிய பிரச்சனை பாருங்களேன். ஆனாலும் எவ்ளோ பிரச்சனை எல்லாரும் கல்லுகள எடுத்து எறியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அவன் அழுதான். ஃபர்ஸ்ட் அழுதான். அப்புறம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளின் நடுவிலே, நெருக்கங்களின் நடுவிலே நம்ம இருக்கும்போது, அந்த சூழ்நிலைகளை பார்க்காம, அந்த நெருக்கங்கள பார்க்காம, அந்த பிரச்சனைகள பார்க்காம, உங்க கண்கள கர்த்தர் மேல வச்சு பாருங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் உண்டாகும். தாவீது செய்து அந்த கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானே, இதுதான் உண்மையான விசுவாசம். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். நீங்கள் ஜெபித்த காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கலாம். கால தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். நீங்க கர்த்தர துதிங்க. கர்த்தர பாடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.